கேட்கும்போது ஆசையா இருக்கு. ஆனா ஏமாளி ஆயிருவோம்னு பயமாவும் இருக்கு. சார் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளோ விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம்? எனக்கு தெரியலையே. என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க. என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? சரி நான் உங்கள்ட்ட ஒரு ரொம்ப விவரமாவே இருக்கேன். நீங்க பதில் என்கிட்ட எப்படி இருப்பீங்க? சரி அவன் பெரிய விவரம் போல. நானும் அப்படியே இருந்துக்கிறேன். ஆ என்ன கிடைச்சிரும் எனக்கு உங்கள்ட்டேருந்து? என்ன உங்க பாக்கெட்லேருந்து நான் ஒரு ரூ. 500 நான் எடுத்துற முடியுமா? என் விவரத்த வச்சு. அதுக்கு மேல என்ன பண்ணிற போறோம்? என்ன பண்ணிட முடியும்? சார் நான் இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றேன். ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளர் அவரு. நெறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய கதைகள் நெறைய வந்து சினிமால திருடிட்டாங்க. திருடி படமா எடுத்துட்டாங்க. இது எனக்கு தெரியாது. யாரோ ஒரு ரைட்டர்ன்னு கூட்டு போறாங்க. பார்த்து பேசுறேன். ஏன்னா, அவர் பிரபலமான ரைட்டர் இல்ல. ரொம்ப நல்ல ரைட்டர் அவ்வளவுதான். அவரோட இதெல்லாம் படிச்சுட்டு நான் மிரண்டு போய், "சார் என்ன சார் சூப்பரா எழுதியிருக்கீங்கன்னோனே." "இல்லங்க அந்த அந்த படத்துல வந்துச்சுல்ல, அது நான் இதுல எழுதுனது தான் பாருங்கங்கிறாரு." உண்ம. புக்ல இருக்கு. புக்ல இருக்கு. அப்படியே அங்கேருந்து சுட்டுருக்காங்க, இங்கேருந்து சுட்டுருக்காங்க. "என்னங்க அவரையும் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க?" "ஆமா தெரியும். பட் எடுத்துட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது?" "சரி நம்ம வேற ஏதாவது எழுதுவோன்ட்டு" அப்படியே போய் என்னங்க சொல்றீங்க? இப்படி ஏமாத்தியிருக்காங்க. ஏங்க ஏமாத்துனா ஏமாத்திட்டு போறாங்க. என்ன இருந்தாலும் என் நண்பன் தானே. ஏமாத்துனா நமக்கு எழுதுறதுக்கு இன்னும் நெறைய இருக்குல்ல. ஒருத்தன் ஏமாத்திருவான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே நம்ம பழக முடியாதுல்லங்க. அவன் ஏமாத்துறானா, சரி போ விடு அப்படிங்கிறான். இன்னும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அவங்க கூட பேசிட்டு, அவங்கள்ட்டேருந்து நான் நெறைய கதைகள் நான் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்குன்னு அவ்வளோ விவரமாலாம் இருக்க தேவையில்லங்க. கதைகள் வராது நமக்குள்ள இருந்து. உண்மையான அந்த இது வராது. அன்பு வராது அப்படின்னாரு. பெரிய பாடமா இருந்துச்சு.